ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.3ல் 8th சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7 சம் நம்மளுடைய வீடியோஸில் இருக்குது, பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ கியூபிக்கல் மில்க் டேங்க் கேன் ஹோல்ட் 1,25,000 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். அதாவது கியூபிக்கல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மில்க் டேங்க்கில் 1,25,000 லிட்டர் மில்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த டேங்க்கில் தான் வச்சுருக்காங்களாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு இன் மீட்டர். அதாவது இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா டேங்க்கு மில்க் இதெல்லாம் நீங்கள் குழப்பவே வேணாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கியூப். அப்போ இந்த சம்மு கியூபை பொறுத்தது. ஓகேவா? அந்த கியூப் கேன் ஹோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹோல்டுனா அது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேல்யூம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதோட வேல்யூம் தான் எதில் கொடுத்துருக்காங்க? 1,25,000 லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஷினை வாசிச்சோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடணும். மில்க் டேங்க் அதெல்லாம் யோசிக்காமல் கியூப் சம் கொடுத்துருக்காங்க. ஹோல்டு அப்படி இல்லைனா வந்து கெப்பாசிட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா வேல்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதோடைய வேல்யூம் வந்து 1,25,000 கொடுத்துட்டு லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய சைடு கேட்டிருக்காங்க, முக்கியமாக மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லிட்டரில் மில்க்கை கொடுத்துட்டு அதோடைய சைடை மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வேல்யூம். ஸோ வேல்யூமை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? கெப்பாசிட்டி ஆஃப் மில்க் டேங்க் ஈக்குவல் டு 1,25,000 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னா வேல்யூமுடைய ஃபார்முலா என்ன? ஏ கியூப். கியூபுக்கு வேல்யூமுடைய ஃபார்முலா ஏ கியூப். ஸோ ஏ கியூப் ஈக்குவல் டு 1,25,000 லிட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ ஏ கியூபுடைய வேல்யூ லிட்டரில் வந்துருச்சு. நமக்கு ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? மீட்டரில் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மீட்டர்லேருந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இதுக்கு லாஸ்ட் சம், இதுக்கு முன்னாடி சம், நிறைய சம் அப்படி தான் பண்ணியிருப்போம். அவங்க மீட்டரில் கொடுத்துருப்பாங்க சைடு, நமக்கு லிட்டரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோடைய கியூபை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே லிட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்குறாங்க அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு லிட்டரில் இருக்கிறதுனால இந்த 1000 இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணிடணும். ஸோ 1,25,000 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 125. ஓகேவா? ஸோ 0 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த 0, இதுக்கு இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா 125 மீட்டர் கியூப். அப்போ ஏ கியூபுடைய வேல்யூ 125 மீட்டர் கியூப். அப்போ ஏ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? கியூப் ரூட் ஆஃப் 125 எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் டானா வகுத்தல் மாதிரி போடுவோம்ல, ஸோ எல் மெத்தட் அதில் போட்டோம் அப்படின்னா 125 பண்ணோம்னா 5ஆல் வரும். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. ஓகேவா? ஸோ 25 எத்தனை வரும்? 5 5s are 25 வரும். அடுத்து 5ல் போட்டோம்னா 1 5 is 5. அப்போ 3 5க்கு நம்ம ஒரு 5 எடுப்போம். ஸோ அதான் வந்து ஆன்சர் மீட்டரில் கிடச்சிச்சு. ஓகேவா? இப்படி தான் இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 5 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.